நம்ம கலைஞர்லேருந்து தொடங்கி நிறைய பெரியவர்கள் இப்படி தான் எழுதுவாங்க. இந்த எழுத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல எழுத தொடங்குறோமோ எழுதி முடிச்ச பிறகு தான் கையெடுப்போம். ஒரே ஒரு வீச்சு தான் நம்மளுக்கு. எந்த எழுத்துனாலும் நீங்கள் எழுதி பாருங்க, நமக்கு ஒரு வீச்சு தான். லா எழுத்து மட்டும் 3 இடத்துல உச்சரிக்கிறோம். இடத்துல உச்சரிக்கிறோம், அவுல உச்சரிக்கிறோம், பொதுவில் உச்சரிக்கிறோம். அப்போது நம்மக்கிட்ட லாக்கும் கொம்புக்காலுக்கும் வேறுபாடு இருக்குது. இது என்ன? சுழி, சுழி, கீழ்பிறை, படுக்கை கீற்று, ஏறு கீற்று, இறங்கு கீற்று. ஆஹா. Two slanting line in between one sleeping line is called A அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஏங்கிற ஒரு எழுத்தை படிக்கும்போது two slanting line in between one sleeping is called ன்னு 9 வொக்காபுலரி படிச்சாங்க. தமிழ்ல ஆ எழுது அப்படின்னா எலே ஒரு முட்டையை போடும். இந்த இப்படி போடுறாங்க, இப்படி போட்டு அப்படி ஒரு கொடை போடு, இப்படி ஒரு கொடை போட்டு அப்படி இப்படின்னு தான் சொல்லி கொடுத்துக்குமே தவிர எப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்தோம். இதுக்கு பேர் கொம்பு சுழி. ஏன் இதுக்கு கொம்பு சுழின்னு வந்துச்சுன்னா, இந்த கொம்பு போட்டு ஒரு சுழி போட்ட கொம்பு சுழின்னு கல்வெட்டில் இருக்கு. அப்படிங்களா? கல்வெட்டில் ஓலைச்சுவடிகளை இன்னைக்கும் இந்த வரி வடிவம் இருக்கு. இது அச்சுக்கு போகும்போது இப்படி ஆகும், கொம்பு சுழி. இந்த வரி வடிவம் அப்படின்றது முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப முக்கியமானது அப்படின்னும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அது எப்படி எழுதணும்? ஏன்னா சில பேருக்கு எதனால இப்படி போடுறோம் அப்படின்னு காரணமே தெரியாமல் போட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்குமா? இப்போ முதல்ல நீங்கள் வரி வடிவங்கள் அதுக்கு தெரிஞ்சுக்கிறணும். இந்த வரி வடிவங்களில் என்னென்ன வரி வடிவங்கள்லாம் நம்ம இருக்குது அப்படின்னா, எல்லா உயிரெழுத்துக்களில் எல்லா எழுத்துக்களுமே சுழியிலேருந்து தான் நம்ம எழுத ஆரம்பிக்கும். சுழி. இதை சுழி அப்படின்றோம். நம்ம வட்டத்தை பூஜ்ஜியத்தை சுழியம்னு சொல்லுவோம். சுழியம் சொல்லுவோம் நம்மளோட இது. அப்போ நம்மளோட இது எல்லாமே சுழியிலேருந்து தான் நம்மளோட எழுத்துக்கள் ஆரம்பிக்கும். இந்த சுழியிலேருந்து இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலா மாதிரி இருக்கும். நிலாவை நம்ம என்ன சொல்லுவோம்? பிறைன்னு சொல்லுவோம். பிறை. இப்போ இது கீழேருந்து மேலே எழுதுறதுனால கீழ்பிறை. எப்படி வந்தாலும் கீழ்பிறை தான். கீழ் நோக்கி தான் எல்லாமே எழுதுவோம், அதனால கீழ்பிறை தான். இந்த கீழ்பிறையில இருந்து ஒரு சுழி போட்டோம்னா கீழ் விலங்கு. விலங்கு. விலங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா மிருகம் இருக்கு. இந்த 2 கோட்டுக்கும் குறுக்க இருக்கு பாத்தீங்களா, இதை விலங்குன்னு சொல்லுவோம். குறுக்காக இப்ப நம்ம கீ எழுதுறோம், இந்த 2 கோட்டுக்கும் குறுக்க தானே எழுதுறோம். ஆமா, அதனால விலங்கு. சரிங்களா? குறுக்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங். இதுக்கு பேர் படுக்கை கீற்று. இந்த படுக்கை கீற்று அப்படிங்கிறது எதுலேருந்து வந்தது? இந்த தென்னங்கீத்து பனங்கீத்துல இருக்கு பார்த்தீங்களா, அந்த கீத்துல இருக்கிற குச்சி பார்த்தீங்களா, இந்த இது மாதிரி தான் இருக்கும். அதனால தான் தமிழர் என்ன செஞ்சாங்க, கீற்று அப்படின்னு சொல்ல தெரியாம கீத்து, பேச்சு வழக்குல கீத்து, தென்னங்கீத்து பனங்கீத்துன்னு. ஆனா அதுக்கு தென்னங்கீற்று பனங்கீற்று அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இந்த கீற்று படுத்து இருக்கு, அதனால படுக்கை கீற்று. கீழே இருந்து மேலே ஏறுறதுனால இதுக்கு பேர் ஏறு கீற்று. ஏறு கீற்று. மேல இருந்து கீழே இறங்குறதுனால இதுக்கு பேர் இறங்கு கீற்று. இதே கீற்று சாய்வாக எழுதுனா சாய்வு கீற்று, வளர்ச்சி எழுதுனோம்னா வளைவு கீற்று. இது முதல்ல நம்ம எழுதி பழகிட்டு எழுத்துக்களை எழுதும் பொழுது எழுத்து எழுதுவதற்கு எளிமை. இதுல பாத்தீங்கன்னா இந்த வரி வடிவத்துக்கு பேர் கால். கால். சரிங்களா? துணைக்கால்னு சொல்லக்கூடாது, கால். ஏன்னா ஒற்றை கொம்பு இரட்டை கொம்புலாம் சொல்றோம் இல்லையா, அப்போ அதெல்லாம் துணை ஒற்றை கொம்பு துணை இரட்டை கொம்புனா சொல்றோம் இல்ல. அப்புறம் இதை மட்டும் ஏன் துணை கால்னு சொல்லணும்? கால். கால். சரிங்களா? இதுக்கு பேரு மேல் விலங்கு. இதுக்கு பேரு சுழிமேல் விலங்கு. இதுக்கு பேரு மடக்கேறு கீற்று. இதுக்கு பேரு மடக்கேறு கீற்றுக்கால். இதுக்கு பேரு கொம்பு. இதுக்கு பேரு கொம்பு சுழி. ஏன் இதுக்கு கொம்பு சுழின்னு வந்துச்சுன்னா, இந்த கொம்பு போட்டு ஒரு சுழி போட்ட கொம்பு சுழின்னு கல்வெட்டில் இருக்கு. அப்படிங்களா? கல்வெட்டில் ஓலைச்சுவடிகளை இன்னைக்கும் இந்த வரி வடிவம் இருக்கு. இது அச்சுக்கு போகும்போது இப்படி ஆகும், கொம்பு சுழி. ஆனா இது நம்ம இப்ப இரட்டை கொம்புன்னு தவறா, இரட்டை கொம்பு ஒத்த கொம்பு தவறா சொல்லி கொடுத்தோம். இது மாறணும், மாற வேண்டியது. சரிங்களா? கொம்பு சுழி. இது என்னது, என்ன சொன்னேன்? கொம்பு. கொம்பு. இதுல எத்தனை கொம்பு இருக்கு? ஒரு கொம்பு இருக்கு. இதுல நான் என்ன செய்யறேன், இன்னொரு கொம்பு போடுறேன். இதுல எத்தனை கொம்பு இருக்கு? 2. அப்ப இதானே இரட்டை கொம்பு. இரட்டை கொம்பு. இரட்டை கொம்பு தான் சொல்றதுக்கு வர்றது. இரட்டை கொம்பு போட்டு கா போட்டா கை. ஆமா.
இருக்குல்ல, இரட்டை கொம்பு. இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் இரட்டை கொம்பு. சிறப்புமா. இதுக்கு பேர் கொம்பு கால். சரிங்களா? இந்த கொம்பு கால் எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஓ போட்டு கொம்பு கால் போடணும். ஊ போட்டு கொம்பு கால் போடணும். லேக்கும் கொம்பு காலுக்கும் வித்தியாசம் இருக்கு, வேறுபாடு இருக்கு. நம்மளோட மொழியோட சிறப்பு என்ன? ஒரு எழுத்த ஒரு உச்சரிப்பு தான் கொடுக்கும். ஆனா அந்த லா மட்டும் 3 இடத்துல உச்சரிச்சு நம்ம மொழியோட சிறப்பு போகுது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த லா எழுத்து மட்டும் 3 இடத்துல உச்சரிக்கிறோம். ஊ இடத்துல உச்சரிக்கிறோம், அவுல உச்சரிக்கிறோம், பொதுவுல உச்சரிக்கிறோம். அப்போ நம்ம கிட்ட வந்து லாக்கும் கொம்புக்காலுக்கும் வேறுபாடு இருக்கு. இது வந்து சமமா வரணும், இது வந்து கொஞ்சம் எப்பி இறக்கி கொம்புக்கால் பேர். சிறப்பு. சரிங்களா? அப்போ இதுவும் கல்வெட்டுல இருக்கு, கொம்புக்காலும் கல்வெட்டுல இருக்கு. அம்மா இதெல்லாம் வந்துட்டு இப்படிதான் எழுதணும்னு ஏதாவது இருக்குங்க? இருக்கு. நம்மளோட இதெல்லாம் எனக்கு வந்து நம்ம எஸ்சிஆர்டில 2000லயே இந்த புக்கெல்லாம் வெளியிட்டுட்டாங்க. அதுல இருந்து பிடிச்சது இன்னைக்கு வரைக்கும் நான் இதை விடாம வச்சிருக்கேன். 2000ல இருந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படிதான் போடணும் அப்படி ஒரு மொழி பயிற்சி கையேடுன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்க மொழியியல் எம்ஏ மொழியியல் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனியா பாடமே இருக்கு. இந்த வரி வடிவங்களுக்குன்னு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நீங்க எம்ஏ படிச்சிருந்தீங்கன்னா, தமிழ்ல இலக்கியம் படிச்சீங்கன்னா இலக்கியத்திலயும் இது இருக்கு. மொழியியல் பாடத்துலயும் இதுல இருக்கு. எம்ஏ மொழியியல் படிச்சாலும் இது இருக்கு. எல்லா ஆனா இந்த வரி வடிவங்களை எப்படி பயன்படுத்தணுங்கிறது யாரும் சொல்லல. அது என்னோட ஆய்வை எடுத்துக்கிட்டேன். மகிழ்ச்சிங்கம்மா. வேற என்னலாங்கம்மா இருக்கு? சரி, இப்போ வந்து இது என்னது? சுழி, கீழ்பிறை, மேல் விலங்கு, கீழ்விலங்கு, படுக்கை கீற்று, ஏறு கீற்று, இறங்கு கீற்று, சாய்வு கீற்று, வளைவு கீற்று. இப்போ நான் வரி வடிவம் இதை எழுதுறேன். நீங்க அது என்ன, எதுக்காக நம்ம இப்படி எழுதுறோம் அப்படின்னா, ஆங்கிலத்துல ஏங்கிற ஒரு எழுத்து எழுதுவோம். 2 slanting line in between 1 sleeping line is called a அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஏங்கிற ஒரு எழுத்தை படிக்கும்போது 2 slanting line in between 1 sleeping is calledன்னு 9 வொக்காபுலரி படிச்சிடறாங்க. தமிழ்ல ஆ எழுது அப்படின்னா, எலே ஒரு முட்டையை போடு, இந்த இப்படி போடுறாங்க, இப்படி போட்டு அப்படி ஒரு கொடை போடு, இப்படி ஒரு கொடை போட்டு அப்படி இப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கோமே தவிர எப்படி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்ல. அப்போ நம்ம மொழியில அப்படிலாம் இல்லையா அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது நம்ம மொழியிலையும் எல்லா வரி வடிவத்துக்கும் பேர் இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, இது என்ன? சுழி, கீழ்பிறை, படுக்கை கீற்று, ஏறு கீற்று, இறங்கு கீற்று. ஆஹா, அருமைமா. ஆமா, அது பாருங்க, கொம்பு, வளைவு கீற்று, படுக்கை கீற்று, வளைவு கீற்று, வளைவு கீற்று. ஆஹா, அப்போ குழந்தைங்க எவ்வளவு எளிமையா எடுத்துப்பாங்க, முறையாவும் எழுதுவாங்க. சுழி, கீழ்பிறை, வளைவு கீற்று, இது ஒட்டக்கூடாது. சரிங்களா? வளைவு கீற்று, கீழ்பிறை, சாய்வு வளைவு கீற்று. சாய்வு வளைவு கீற்று. இந்த சாய்வு வளைவு கீற்று, இது ரெண்டையும் சாய்வு கீற்று வளைவு கீற்று. சாய்வு வளைவு கீற்று. அருமை. அடரா. சரிங்களா? அதே மாதிரி சுழி, கீழ்பிறை, வளைவு கீற்று, இதுவும் ஒண்ணு போல இருக்கணும். சரிங்களா? இந்த இது வந்து தொட்டு இருக்கணும், இது தொடக்கூடாது. சரிங்களா? கீழ்பிறை, சாய்வு வளைவு கீற்று, சுழி. இதை தாண்டி இது போகக்கூடாது, இதுக்கு நேரம் தான் இருக்கணும். இது எல்லாமே இந்த வடிவம் அப்போ சரியா இருக்கும். நாங்களாம் படிக்கும் பொழுது வந்துட்டு ஒத்த கொம்பு, ரெட்டை கொம்பு, துணைக்கால் போடு அப்படின்லாம் தான் படிச்சிருக்கோம். அது வந்துட்டு இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் எழுதிட்டு இருக்கேன். சரியாக தான் எழுதுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தும் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு காரணம் என்னங்கம்மா? இப்படி எழுதுறதுனால என்ன பயன் இருக்கு? என்ன பயன் கேட்டிங்கன்னா, நம்ம கலைஞர்ல இருந்து தொடங்கி நிறைய பெரியவர்கள் இப்படி எழுதுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, இப்படிதான் எழுதுவாங்க, மொட்டை மொட்டையாக தான் எழுதுவாங்க. இந்த எழுத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல எழுத தொடங்குறோமோ எழுதி முடிச்ச பிறகு தான் கையெடுப்போம். ஒரே ஒரு வீச்சு தான் நம்மளுக்கு. எந்த எழுத்துனாலும் நீங்கள் எழுதி பாருங்க, நமக்கு ஒரு வீச்சு தான். ஒரு வீச்சு தான். இந்த மொழி, இந்த சிறப்பு யாருக்குமே கிடையாது, நம்மளை தவிர யாருக்குமே கிடையாது. எந்த மொழிக்கும் கிடையாது. நம்ம மொழிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு உண்டு. ஒரு வீச்சில் ஒரு எழுத்து எழுத முடிக்கிறது.
சிறப்புங்கம்மா. இந்த இதை மாற்றுறதுக்காகவோ மறைக்கிறதுக்காகவோ அழிக்கிறதுக்காகவோ அது என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல மூக்கு வச்சா நல்லா இருக்கும்ட்டாங்க. ஆமா, நாளா இப்படிதான் எழுதுவோம், மூக்கு வச்சுதான் எழுதுவோம். அப்போ மூக்கு வைக்கும்போது நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்படி கையெடுத்தோம், இப்படி கையெடுத்தோம், இப்படி கையெடுத்தோம், நம்ம மொழியோட சிறப்பு போச்சு. இன்றைய கால ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி நம்மளோட எழுத்து முறை ஒரு வீச்சு தான். இந்த எழுத்து நமக்கு உரிய சிறப்பு அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இப்படி இந்த இது இல்லாம எழுதுறது தான் சரிங்களாமா? இப்படி எழுதுறது தான் இப்படி எழுதுறது தான் நம்மளோட ஒரு வீச்சு. இது நம்மளோட சிறப்பு, நம்ம மொழியோட சிறப்பு இது. அதனாலதான் பெரியவங்க எல்லாருமே இப்படியே தான் எழுதுனாங்க. ஆனா வந்துட்டு இப்ப என்னன்னா இப்படி எழுதுறது இப்படி எழுதிங்கன்னா தான் அழகா இருக்குப்பா உங்க எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அழகுக்கு மயங்கினவங்கல்ல, அழகா இருக்கோம்னா என்னாலும் செய்வோம்ல, சிறப்பு தானே போயிட்டு போகுது, நமக்கு தேவை அழகு தானே அப்படின்றோம். அப்போ நம்மளோட சிறப்பையும் குறைக்க கூடாது, அழிச்சிடக்கூடாது, எழுத்து அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஆய்வுல என்ன பண்ணினேன், ஏறு கீற்று, படுக்கை கீற்று, சிறிது பின்தள்ளி, இறங்கு கீற்று, வளைவு கீற்று, படுக்கை கீற்று, வளைவு கீற்று, மேல புள்ளி. அப்போ ஒரு வீச்சுல என்ன செஞ்சுட்டு எழுத்து வந்துட்டு நம்மளோட அவங்க அழகா இருக்கணுக்கான மூக்கும் வந்துருச்சு. அவ்வளவுதான். இது இந்த சிறப்பை வந்து மாற்றக்கூடாதுக்காக தான் சொல்லிக்கிட்டே எழுத வைக்கிறேன். அப்படி சொல்லிக்கிட்டே எழுதும்போது குழந்தைங்க ரொம்ப ரசிச்சு எழுதுறாங்க, ரொம்ப ஆசைப்பட்டு எழுதுறாங்க. எழுத்தோட வடிவம் அவங்களோட மனசுல நிற்குது. சிறப்புமா. இந்த இந்த சுழி என்னமா சொல்லுவோம், இது பேரு வளைவு கீற்று. வளைவு கீற்று. இப்போ இறங்கு கீற்று, படுக்கை கீற்று, வளைவு கீற்று, மேல புள்ளி. ரகரம் என்னமா? இறங்கு கீற்று, படுக்கை கீற்று, வளைவு கீற்று, கீழ்ப்புறை, சாய்வு, வளைவு கீற்று. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல இந்த இதெல்லாம் படிச்சா மட்டுமே போதுமா? எல்லா எழுத்துக்களும் எழுதிடலாம்? ஆமா, இந்த எழுத்துகள் வந்து எழுதுவதற்கு, இது படிப்பதற்கு, ஒரு எழுத்தை மனசுல இருத்தி வச்சுக்கிறதுக்கு. இப்ப பாருங்க, இந்த எழுத்தோட சிறப்பு என்னன்னு சொல்றேன். இது வந்து மேல் விலங்கு. இந்த மேல் விலங்கு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஈ சத்தத்துல தான் முடியும். சரிங்களா? இந்த மேல் விலங்கு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஈ சத்தத்துல தான் முடியும். இப்ப பாருங்க, இது என்ன எழுத்து? இப்போ என்ன செய்றோம், இப்படி எழுதுறோம். முதல்ல கி அப்படி சொல்லி தர்றோம். சரிங்களா? ஷி, டி, மி, வி, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை குழந்தைங்க படிக்கணும். முதலே மெய்யெழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த எழுத்துக்கே நம்ம வருவோம். சரிங்களா? இப்போ இந்த கா மேல புள்ளி வச்சா என்ன எழுத்து? இக்கு. இக்கு. இப்போ இதுல என்ன இருக்கு? கி. மேல் விலங்கு இருக்கு. மேல் விலங்கு. சரியா? இந்த மேல் விலங்கு வந்தா என்ன ஓசையில முடியும்? ஈ ஓசையில முடியும். அப்போ இக்கு ஈ கி. வேகமா சேர்த்து சொல்லுங்க. இக்கு ஈ கி, இச்சு ஈ சி, இட்டு ஈ டி, இம்மு ஈ மீ, இவ்வு ஈ வி, இரு ஈ. எவ்வளவு எளிமை பார்த்தீங்களா? எழுத்தை வச்ச எழுத்தை படிச்சலாம். வேற எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு கிடையாது, நம்ம மொழிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு. அடாடா, அருமைங்க, புதிய செய்தி. இது வரைக்கும் நான் இதெல்லாம் படிச்சதே இல்லை, இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுறேன். இன்னொன்னு, எழுதும் பொழுது மீ அப்படின்னா என்ன சத்தத்துல முடியுது? ஈ சத்தத்துல முடியுது. ஈ சத்தத்துல முடிஞ்சா அங்க என்ன செய்யணும்? மேல் விலங்கு மட்டும் போடணும். அப்போ எழுதுவதற்கும் 100%, வாசிப்பதற்கும் 100%, எழுத்தை மனசுல இருத்து வைக்கிறதுக்கும் 100%. இந்த வரி வடிவம் குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க எத்தனை பேருக்கு இந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரியான ஆசிரியர்கள் உருவாகிட்டு இருக்காங்களா இப்போ? ஆமா, நிறைய பேர் இந்த முறையை பயன்படுத்தி பாடம் நடத்திட்டு இருக்காங்க, வெளிநாடுகள்லையும் நடத்திட்டு இருக்காங்க. அருமை அருமை, சிறப்புங்கம்மா. அம்மா, வேற ஏதாவது முக்கியமான செய்தி இருக்காங்கம்மா இந்த எழுதுறதுல? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இனிமே சரியா எழுதிடலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து கேட்டு அப்படின்னு ஒரு நீங்க வந்து ஒரு சொல்லுவதை எழுதுக பயிற்சி போடுறீங்க. கேட்டு குழந்தை என்ன செய்வான் அப்படின்னா கொட்டுன்னு எழுதிடுறான். கேட்க போறது கோன்னு எழுதிடான். அப்போ நம்ம நான் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்போம்னா, கே அப்படின்னா என்ன சத்தத்துல முடியுது? ஏ சத்தத்துல முடியுது. அப்ப ஏ சத்தத்துக்கு கொம்பு மட்டும்தான் போடணும். ஏ சவுண்ட்ல முடிகிற ஒரு எழுத்துக்கு கொம்பு கால் வராது. சரிங்களா? கே அப்படிங்கிறது ஏ சத்தத்தில் முடியுதுனால அந்த இடத்துல கொம்பு போடணும். இது வந்து கால் வராது. அப்படிங்கும்போது உச்சரிப்பில் தான் பிழை நீக்க முடியும். அந்த பிழை இல்லாமல் எழுதுனாலும் இந்த வரி வடிவம் வேணும். ஒரு எழுத்தை மனசில் இருத்திக்கலனாலும் இந்த வரி வடிவம் வேணும். இந்த வரி வடிவம் இல்லாமல் எழுத்துக்கள். இப்போ இந்த வரி வடிவம் இருந்தாலே எழுத்து பிழைகளே வராது. பிழையும் வராது,
விரைவா வாசிப்பாங்க. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு என்ன இது, மறந்துடுறான், எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் மறந்துடுறான். அந்த மறதிங்கிறது இருக்காது. அருமைங்கம்மா. ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 247 எழுத்து இருக்கா அப்படின்லாம் வந்து பயந்துட்டு இருப்போம். இல்ல, இது போதும், இதை மட்டும் படிங்க ஒரு 4-5. இது உயிரெழுத்து மெய்யெழுத்து இது படிச்சா தமிழ் படிச்சிட்டோம். தமிழ் படிச்சிட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சது. ரொம்ப எளிமையான விளக்கம், நிறைய புதிய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய அடுத்தடுத்த இலக்குகள் எல்லாமே வெற்றி பெறத்துக்கு மின்னமலம் தமிழ் சார்பா வாழ்த்துக்கள்மா. நன்றி.